திமுக கூட்டணிக்குள் தற்போது அதிகரித்து வரும் விரிசல் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது. ஒருபுறம் ஆட்சி கூட்டணியாக இருப்பினும் உள்ளுக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தற்போது தலைதூக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் உறவு தொடர்பாக எழும் சந்தேகங்களே இந்த சலசலப்பின் மையமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் எப்போது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் என்ற கேள்வி இன்று அரசியல் வட்டாரங்களில் வெளிப்படையாக பேசப்படும் அளவிற்கு நிலைமை மாறியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கிடைக்கும் இடம், அதிகார பகிர்வு, எதிர்கால அரசியல் லாபம் இவை அனைத்தையும் மீண்டும் கணக்கு போடும் நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் தாக்கம் மற்ற கூட்டணி கட்சிகளிடமும் பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. சிறிய கட்சிகள் மட்டுமின்றி முக்கிய கூட்டணி கட்சிகளுமே இந்த கூட்டணி நீண்ட காலம் நிலைக்குமா, அடுத்த தேர்தலில் நமக்கு உண்மையான பலன் கிடைக்குமா என்ற கேள்விகளை தங்களுக்குள் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக விசிகாவிற்கு திமுக கூட்டணியில் கிடைக்கும் அரசியல் இடம், அதிகார பகிர்வு, எதிர்கால வளர்ச்சி இவை குறித்து கட்சிக்குள் ஆலோசனைகள் நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இதனால் திமுக கூட்டணியின் ஒருமித்த தன்மை குறித்த சந்தேகங்கள் மேலும் வலுப்பெறுகின்றன. இதற்கிடையில் மறுபுறம் அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசு சக்தியுடன் தங்களை மீண்டும் கட்டமைத்து வருவது கவனிக்கத்தக்கது. சிதறியிருந்த கட்சிகளை ஒருங்கிணைப்பது, புதிய அரசியல் கணக்குகள், வலுவான எதிர்க்கட்சி தோற்றம் என அதிமுக கூட்டணி புதிய வேகத்தில் பயணிக்கின்றது. ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையை தங்களுக்குள் சாதகமாக மாற்றும் முயற்சியிலும் அதிமுக கூட்டணி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் திமுக கூட்டணிக்குள் உள்ள குழப்பம் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக மாறுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது போல இன்றைய கூட்டணிகள் நாளைய கணக்குகளால் உடைந்து போகும் அபாயம் எப்போதும் உண்டு. திமுக கூட்டணியில் உருவாகியுள்ள இந்த சலசலப்பு வரும் நாட்களில் வெறும் பேச்சாக முடிவடையுமா அல்லது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு அடையாளமாக மாறுமா என்ற கேள்விக்கான பதிலை வரும் அரசியல் நகர்வுகளே சொல்லப் போகின்றன.